கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இந்த நாள் நவம்பர் 29ஆம் தேதி. விசேஷமாக இந்த நாட்களில் நாம் அதிகமாக ஜெபித்து வருகின்றோம். மழை, புயல் இது நிமித்தமாக தமிழ்நாடு எந்த பகுதியிலும் பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் காக்க வேண்டும். எனவே தேவ பிள்ளைகள் நாம் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். எந்த நாச மோசத்திற்கும் கர்த்தர் விலக்கி நம்மை பாதுகாப்பார், இந்த தேசத்தை பாதுகாப்பார். இன்றைக்கு தியானத்திற்கான வசனம் மத்தேயு 22வது அதிகாரம் 14வது வசனம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இயேசு மகாராஜா சொல்லுகின்றார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இப்போ ஒரு கம்பெனியில் இத்தனை பேருக்கு வேலை கொடுக்க போகிறோம், இந்த பரீட்சை எழுதுங்க அப்படின்னு அழைப்பு விடுக்கிறாங்க. அப்போ ஏராளமான பேர் அந்த வேலைக்காக தேர்வு எழுதுகிறாங்க. இப்போ நிறைய பேர் எழுதுகிறாங்க. தேர்வு எழுதினவங்களில் அவங்க செலக்ட் பண்ணுறது அவங்களுடைய மார்க் அடிப்படை வைத்து செலக்ட் பண்ணும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பேரை தான் அதில் அவங்க தெரிந்தெடுக்கிறாங்க. கானான் தேசத்திற்கு கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் அத்தனை பேரையும் அவர் எகிப்து தேசத்திலிருந்து அவர் புறப்பட பண்ணினார். எல்லாரையும் அழைத்து கொண்டு போகும்படி மோசேயை தலைமையாக வைத்து அவர் நடத்தினார் என்று பார்க்கின்றோம். ஆனால் பார்த்தீங்கன்னா போகும் பொழுது அதில் 20 வயதிற்கு மேற்பட்ட எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அத்தனை பேரும் வனாந்தரத்தில் செத்து மடிகிறாங்க. ஆனால் யோசுவாவும் காலேப்பு மாத்திரம் அதுக்கு தகுதிப்படுறாங்க, 20 வயதிற்கு மேலே உள்ளவங்கள. இப்போ பார்த்தீங்களா, அப்போ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அதே போல தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கும் கூட ஆண்டவர் நிறைய பேரை அழைக்க தான் செய்கிறாரு. ஆனால் அழைக்கப்பட்டவன் தான் அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகின்றது. அப்போ அழைப்பில் நிலைத்திருக்கும் பொழுது உண்மையுள்ளவன் என்று நம்பி அவர் தன்னுடைய ஊழியத்தை கொடுக்கிறாரு. அந்த அழைப்பில் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டு தன்னுடைய சித்தத்தை பூரணமாய் அவர்கள் மூலமாய் நிறைவேற்றுகின்றார் என்று பார்க்கின்றோம். யூதாசையும் கர்த்தர் அழைத்தாரு, பவுலையும் அழைத்தாரு. ஆனால் பாருங்களேன், யூதாஸ் தன்னுடைய ஓட்டத்தை அந்த அழைப்பிற்கு பாத்திரவானாக நிலை நிற்க முடியலை. அதனால் அவர் அழிந்து போனார் என்று பார்க்கிறோம். ஆனால் பவுல் பாருங்களேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தேன் என்று சொல்லுகின்றார். அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம நிலைத்திருக்க, அவனவன் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருக்க கடவன். இன்றைக்கும் கூட பாருங்களேன், ஊழியத்தை செய்ய வந்த உடனே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு எல்லாரும் தப்பாக கணக்கு போடுறாங்க. ஊழியத்தை செய்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு வெளிப்புறமாக அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே ஊழியத்தை செஞ்சால் நல்லா ஆசீர்வாதம் தான் அப்படின்னு நினச்சிட்டு தப்பு கணக்கு போட்டு வர்றாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நெருக்கங்கள் இருக்குன்னு தெரியாது. அப்போ அழைக்கப்படுறாங்க. காரியத்தை செய்யும் பொழுது அதில் வருகின்ற பாடுகளையும் உபத்திரவங்களையும் பார்த்து அவங்க நிலை நிற்க முடியாமல் போகுது. ஆரோனை நம்ம பார்க்கின்றோம். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய என்று சொல்கின்றோம். இப்போ கர்த்தர் ஆரோனை அழைக்கின்றார். ஆரோனுடைய அந்த ஸ்தானம் எவ்வளவு பொறுப்புள்ள ஸ்தானம் என்று யோசித்து பாருங்க. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து, மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. என்னாகமம் 16வது அதிகாரம் 17வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்போ ஆரோன் மாத்திரம்தான் கர்த்தர் அழைத்தாரா, அவரை மட்டும்தான் தெரிந்து கொண்டாரா என்று சொல்லி முறுமுறுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கோத்திர தலைவன் பெயரை எழுதி அதில் ஒரு கோல் கொண்டு வரட்டும், 12 கோல் லேவி கோத்திரத்துக்கு ஆரோனின் பெயரை எழுதி கொண்டு வரட்டும்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தர் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து அப்புறம் அதை எடுத்து பார்க்கும் பொழுது ஆரோனின் கோல் துளித்திருந்தது என்று சொல்லி பார்க்கின்றார். அப்போ கர்த்தர் ஆரோனை தெரிந்து கொண்டார் என்பதனை அவர் விளக்குகின்றார். ஆரோனை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லி. ஏன்னா மக்கள் எல்லாம் அவங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. என்ன மோசே, நீ எங்களை அழைத்து செல்கிற, நீ தலைவனாக இருக்கிற, உனக்கு கூட இருப்பதற்கு
ஆரோன் உன்னுடைய அண்ணன், மிரியாம் உன்னுடைய அக்கா, இப்படி குடும்பமாக நீங்கள் எல்லாருமா சேர்ந்து நீங்கள் எங்களை ஏமாத்துறீங்களா? எங்களை நீங்கள் சரியாக கூட்டு போவீங்களா? ஆரோனுக்கு உரிய கணம், அவ்வளோ பெரிய கணத்தை பார்த்து பொறாமப்படுறாங்க. பிரதான ஆசாரியன் அவருடைய தலைக்கு அழகான ஒரு பாகை அழகாய் ஆண்டவர் செய்ய சொல்லி வைக்க சொல்கிறாரு. மார்பதக்கத்தில் அழகான கற்கள் பதிக்கப்பட்டு 12 கோத்திரத்தையும் ஞாபகப்படுத்தும்படியாக ஞாபகக்குறியாக அழகாய் பதிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்க வேண்டியதாக இருக்கின்றது. அழகான வஸ்திரம், இப்படியெல்லாம் ஆரோனுக்கு ஒரு பெரிய கணம் கொடுத்த உடனே எல்லாருக்கும் பொறாமை. ஆரோனுக்கு மட்டும் இவ்வளவு கனமா, இவ்வளவு மகிமையா, ஆரோனை தான் தெரிந்து கொண்டாரா என்று சொல்லி எல்லாம் அவங்க முறுமுறுக்கிறாங்க. ஆனால் யோசித்து பாருங்க, ஆரோனுடைய ஸ்தானம் எப்படி ஒரு பெரிய ஸ்தானம், எப்படி உக்கிரான பொறுப்புள்ளது. வாதை வரும் பொழுது, கர்த்தருடைய வாதை சபையில் மூண்ட பொழுது அப்படி ஜனங்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மோசே சொல்கிறார், ஆரோன் நீ தூப கலசத்தில் அக்கினி போட்டு நீ செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவில் நீ ஓடி போய் நில் என்று சொல்லுகின்றார். பாருங்களேன், கர்த்தருடைய கோபம் அப்படியே அடித்து கொண்டே வருது. ஆரோன் கையில் தூப கலசத்தை எடுத்து கொண்டு ஓடி போய் அந்த சாவை நிப்பாட்டணும், வாதையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவில் போய் நிற்கிறார். கர்த்தருடைய வாதை நிறுத்தப்படுகின்றது. பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு ஜனங்களுக்காக திறப்பில் நின்று எவ்வளோ ஒரு உக்கிரான பொறுப்பில் நிற்கிற ஸ்தானம் என்று சொல்லி. ஆனால் வெளியே பார்க்கும்போது என்ன தெரியுது? அவருக்கு அழகான தலைப்பாகை இருக்குது, அழகான பதக்கம் இருக்குது, நல்ல ஒரு நீண்ட அங்கி, நல்ல ட்ரெஸ் இருக்குது, நல்ல ஒரு அபிஷேக தைலம் அவர் மேலே வார்க்கப்படுது என்று சொல்லி பொறாமையோடு மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருந்து அதை ஓடுவது எவ்வளவு கஷ்டம் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியாது. நல்ல ஆசீர்வாதம், கர்த்தரை தேடின ஆசீர்வாதம், கர்த்தருக்கு ஊழியம் செய்த ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதில் இறங்கி பார்க்கும் பொழுது எவ்வளோ போராட்டங்கள் வருது. அந்தகார வல்லமையுடைய எதிர்ப்பு, மற்ற பாடுகள், தேவனுடைய வார்த்தை எடுத்து செல்லும் பொழுது ஜனங்களிடம் இருந்து வருகின்ற அவர்கள் படுகின்ற பாடுகள் மற்றும் போராட்டங்கள், சாபங்கள் இருந்து அவர்களை விடுவிக்கும் பொழுது வருகின்ற பாடுகள், இவைகள்லாம் ஏராளம். அது சொல்லி முடியாது. அது அதை அனுபவத்தில் கடந்து போகிறவங்களுக்கு தான் தெரியும். ரோஜா பூவை பார்க்கும் பொழுது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பூவை அவ்வளவு, ரோஜா பூவை பார்த்தா அவ்வளவு கண்ணை கவரும், மற்றவர்களை அப்படியே வசீகரிக்கும், அவ்வளோ அழகுள்ளதாக இருக்கும். ஆனால் அந்த ரோஜா பூவை போய், அழகான அந்த ரோஜா பூவை போய் நம்ம பறிக்கலான்னு போய் பறிக்கும் பொழுது கையில் முள் குத்தும் பார்த்தீங்களா? அப்போ அந்த ரோஜா பூவை சுற்றி முட்கள் காணப்படுவதை பார்க்கலாம். அதை போல தான் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வருகின்ற பாதையெல்லாம் முட்களோடு கூடிய ரோஜா பூ மாதிரி தான் காணப்படுகின்றது. இதில் நிலைத்து நின்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுவது ஒரு கடினமானதான். ஆனால் அந்த ஓட்டத்தில் ஒரு ஜெயத்தை எடுத்து ஓடுவது ஒரு ஆசீர்வாதமானதொன்று. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. இதோ அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே, அந்த அழைப்பை நின்று அதிலே தெரிந்து கொள்ளப்படாதவர்களாக ஆண்டவரே உதிர்ந்து போகாமல் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் தங்கள் ஸ்தானத்தை காத்து கொள்ள நீர் உடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்வீராக. இதோ பவுல் சொன்னது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தேன் என்று சொல்வது போல விசுவாசத்தை உடைய பிள்ளைகள் கடைசி வரைக்கும் காத்து கொண்டு அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக ஆசீர்வதிக்கப்பட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.